தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம் பற்றி நீங்கள் கணிச்சதை சொல்லுங்க சார். இப்போ மாண்புமிகு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் சாருக்கும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதய் சாருக்கும் தான் போட்டின்னு அது 10th மந்த்லேயே ஒரு சேனலுங்களுக்கு பப்ளிக்கில் தான் பேசும். அண்ணாமலை சாருடைய ஜாதகமும் ஒரு ஃபைட்டிங் காப் ஜாதகம், இந்த 3 டைமென்ஷனாக தான் பாலிடிக்ஸ் போகும். இந்த 3 பேருடைய அரசியல் பெரிய அரசியலாக இருக்கும். அதில் நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். யாருக்காவது உடல் உபத்திரங்கள் கொடுக்கறது, உயிருக்கு கண்டம் கொடுக்கறது. கரூர் சம்பத்துக்கு பிறகு ரொம்ப பயந்துட்டாங்க. முதல்வருடைய குடும்பத்தை பற்றி நிறைய பேர் பேசணும்னா எகிரி குச்சி ஓடிட்டாங்க. ஆனால் நான் அந்த சமயத்தில் பேசுகிறச்ச இதெல்லாம் அவரை ஒன்றுமே பாதிக்காது, ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் இதெல்லாம் மக்கள் சண்டையே பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறச்சே நம்பலையா. அவருக்கு நல்ல ஜாதகம்னு சொல்கிறச்ச கூட நிறைய பேர் எலெக்ஷன் முடியட்டும் உங்களெல்லாம் வச்சுக்கிறோன்ற அளவுக்கெல்லாம் பதிவுகள் போட்டிருந்தாங்க. நிறைய த்ரெட்டனிங் எல்லாமே வந்தது. உதயசூரியன்னா எல்லாமே ஜெயிக்கணும்னா ஒரு தடவை ஜெயிச்சாரு ஸ்டாலின் ஐயா. அப்போ திருப்பி வந்தவுடனே அந்த பிம்பம் ஜெயிக்கணும் இல்லையா. அப்போ அந்த முகத்துக்கு தானே மரியாதை கிடைக்குது. அந்த நம்மளுடைய தலைவனுடைய ராசி தானே வேலை. நிச்சயமா நிச்சயம். என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதல்வருடைய ஜாதகம் நீச்சபங்க ராஜயோகம் சுக்கிரதசை 2034 வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் போய் பர்த்லேயே வரம் வாங்கணும். தாயாருடைய கருவுக்குள்ள இருக்கிறச்சவே இனி இந்தியா அரசியலே தாவேக்காவுடைய அரசியல் மாதிரி தான் இருக்குன்றது நான் இப்போ கணிச்சிருக்கேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity MBA and more. TNEA Counseling Code 1126. உலகம் முழுக்க தன்னுடைய ஜோதிட பதிவுகளுக்காகவே பல லட்சம் ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்களை தான் சந்திக்க போகிறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பான அரசியல் சூழல் நிலவுது. தமிழ்நாட்டு அரசியலினுடைய எதிர்காலம். குரு தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு பெயர்ச்சியாகி வந்திருக்கிறார். 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்கள், இயற்கை சீற்றங்களை எல்லாம் கூட நம்ம செல்வி சார் முன்னாடியே கணிச்சு சொல்வார். ஸோ அது பற்றிய செய்திகள், இது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். தமிழ்நாட்டில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு அரசியல் சூழல் இருக்கும் அப்படின்றத யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இன்னைக்கு இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம் பற்றி நீங்கள் கணிச்சதை சொல்லுங்கள் சார். அரசியல் நம்ம 10th மந்த்லேயே கணிச்சது யங்ஸ்டர்ஸ்க்கு தான். அது விஜய் சாருக்கும் இப்போ மாண்புமிகு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் சாருக்கும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதய் சாருக்கும் தான் போட்டின்னு அது 10th மந்த்லேயே ஒரு சேனலுங்களுக்கு பப்ளிக்கில் தான் பேசணும். அதே சமயம் அண்ணாமலை சாருடைய ஜாதகமும் ஒரு ஃபைட்டிங் காப் ஜாதகம். அவருக்கு இந்த சூரிய தசைனால விரைய தசை. அந்த விரைய தசையில் கண்டிப்பாக நிறைய விரயங்கள் வரும். அந்த விரயங்கள்லாம் ஏற்றுக்குன்னு தான் அவர் வருவார். அந்த யுத்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம் வரும். அதனால் அந்த விரயங்களில் அவரும் வருவார். ஸோ இந்த 3 டைமென்ஷனாக தான் பாலிடிக்ஸ் போகும். ஸோ இதில் நிறைய பேருக்கு புரியாத அரசியல்லாம் புதுமையான அரசியலில் தான் இருக்கும். நான் அப்படி தான் கணக்கு போட்டேன். அதை நோக்கி தான் இப்போ அது ஜூன் மாதத்திலிருந்து வரக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்த்தேன். அந்த ஜூன் மாதத்தினுடைய அமைப்பாக தான் இப்போ நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருடைய அரசியல் பெரிய அரசியலாக இருக்கும். அதில் நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுக்குள்ளாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறது, பொது வேட்பாளரை போடுறது, இது வரைக்கும் போகக்கூடிய அமைப்பாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் குரு இருக்கிறாரு. யாருக்காவது உடல் உபத்திரங்கள் கொடுக்கறது, உயிருக்கு கண்டம் கொடுக்கறது, இது போல் தவிர இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். ஏன்னா நம்ம இப்போ மீனத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அடுத்தது ராகு மகரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம், குருவோட கேதுக்கு ஏறக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் பெரும் ஆபத்துக்கள் இருக்குன்றது தான் நான் கணிச்சு வச்சுருக்கேன். இயற்கையால் மனிதனுக்கு பஞ்சத்தால்
அதுபோல் பெரிய பாதிப்புகள்லாம் காட்டும். அப்போ தலைவர்களும் அது மாதிரி தான் இருக்கும், தலைவர்களுக்கும் அது தான் காட்டும். தலைவர்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக காட்டாது. நமக்கு வேண்டுமானால் அவர்கள் தலைவர்கள், நமக்கு வேண்டுமானாலும் பெரும் பிரதமர்கள், ஜனாதிபதிகள், முதல்வர்கள்லாம். கிரகங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி தான். அந்த அமைப்பில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் 2031 வரைக்குமே உலகத்தில் எதுவும் மனிதன் போடுற திட்டங்கள்லாம் வேலை செய்யாது. எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். எப்படி இப்போ மாண்புமிகு விஜய் சிஎம் ஆன மாதிரி அதெல்லாம் வந்து அவருக்கு நல்ல ஜாதகம்னு சொல்கிறச்ச கூட நிறைய பேர் எலெக்ஷன் முடியட்டும் உங்களெல்லாம் வச்சுக்கிறோன்ற அளவுக்கெல்லாம் பதிவுகள் போட்டிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய த்ரெட்டனிங் எல்லாமே வந்துது. த்ரெட்டனிங் வந்து நம்ம ஜாலியாக எடுத்துக்கிற கும்பல். ஆனால் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஆனால் கிரகங்கள் இப்படி தான் போகிறதுன்றது ஜோதிடத்தில் உங்களுக்கும் தெரியும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்திரமற்ற தன்மைகள், பெரும் கலவரங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தாவேக்கால நிறைய பேர் சேர்ற மாதிரி எல்லாம் இதெல்லாம் அந்த காலத்தில் தாவேக்கால வந்து எலெக்ஷனுக்கு ஆள் கிடைக்கல. ஏன்னா எனக்கு நிறைய அரசியலில் நிறைய பக்குவம் இருக்கனால கேண்டிடேட்ஸ் கிடைக்கல. அவங்களுக்கு 150 கேண்டிடேட்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டாங்க. 234 தொகுதிக்கு போடணும், 84 கேண்டிடேட்ஸே கிடைக்கல அவங்களுக்கு. இருந்தாலும் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. தேர்தலில் நாமினேஷன்லாம் முடிஞ்சு நாங்கள்லாம் பேசின பிறகு தான் நிறைய பேர் எங்ககிட்ட ஐயோ செல்வி எங்களுக்காக சொல்லலைன்னா. ஸோ அந்த அவங்களுக்கு வந்து இது போல் அவருடைய தலைவர் வந்து இது மாதிரி சிஎம் ஆவாங்கன்னு நமக்கு கட்சி இருக்குது, ஒரு போஸ்டிங் இருக்குது, நம்ம கட்சியில் ஒரு பதவியில் இருக்கும். நம்ம அதில் வேறு இந்த கரூர் சம்பத்துக்கு பிறகு ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறமா முதல்வருடைய குடும்பத்தை பற்றி நிறைய பேர் பேசணுன்னா எகிரி குச்சி ஓடிட்டாங்க நிறைய பேர். ஆனால் நான் வந்து அந்த சமயத்தில் பேசுகிறச்ச இதெல்லாம் வந்து அவரை ஒன்றுமே பாதிக்காது. ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் இதெல்லாம் வந்து மக்கள் சண்டையே பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறச்சே நம்பலை யாரும். ஏன்னா அந்த ஸ்டேஜில் பேசிட்டு வந்த உடனே நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, நீ ஒரு கட்சியில் இருந்துட்டு இப்படி பேசுறது. நான் சொன்னேன், கட்சி வந்து எனக்கு அங்கீகாரம் வந்து நான் மோடிஜி எனக்கு பிடிக்கும்னு நான் ஒரு கட்சியில் போனேன். கட்சி வந்து என்னை ஏற்றுக்கல. ஆனால் ஜோதிடம் வந்து என்னை ஏற்றுக்கினால தான் என்னை மக்கள் வந்து உலகத்தில் எனக்கு மக்களுடைய அந்த நேசம் பாசெல்லாம் எனக்கு ஜோதிடத்தில் கிடச்சிது. கட்சியில் இருக்கலாம், கட்சியில் வேணான்னு போகலாம். ஆனால் எனக்கு முகவரி கொடுத்தது வந்து நான் வக்கீல் நானே சொல்லிக்கணும். ஆனால் செல்வின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தாமோதர் நான் தான் கூட தெரியாது. செல்வின்னா மக்களுக்கு தெரியும். ஸோ ரிஸ்க் எடுத்து தானே வாழ்க்கை. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து அதான் அவர்களுக்கு அறியாமன்றதோட ஒரு வருத்தம். நம்ம கட்சியில் இருந்துட்டு நம்ம கட்சியை பற்றி பேச மாட்டேன்றாரு, எடப்பாடியை பற்றி பேச மாட்டேன்றாரு, பிஜேபி பற்றி பேச மாட்டேன், நம்ம கூட்டணி பற்றி பேச மாட்டேன்றாரு. அது நான் ஸ்டேஜில் பேசினேன். என்னுடைய கட்சி பிரச்சார கூட்டத்தில் நான் பேசுவேன், அதுக்கு ஆணித்தரமாக பேசுவேன். அதில் டிபேட்டில் இருந்தேன். அந்த டிபேட்டில் கூட நம்ம இதெல்லாம் வந்து எங்கள் கட்சியில் வந்து திடீர்னு யார் இருக்கலாம் யார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, சரி நம்ம டிபேட்டு பேசினா மக்கள் பார்க்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது. ஏன்னா அதெல்லாம் சில சமயங்களில் நடக்கும். இதுவும் கடந்து போகும் போல் காலத்தில் இருக்கும். நம்ம பேசினா உலகம் ஏற்றுக்குது, நம்ம ஏன் அரசியல் போய் பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் நான் ஜோதிடம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இல்லைன்னா நான் டிவி விவாதங்களில் வந்து அரசியல் பேசியிருப்பேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அந்த விவாதங்கள் இருக்கிறச்ச அந்த விவாதங்களுக்குன்னு ஒரு குழு இருக்குது. அதில் குழுவில் மொத்தம் ஒரு 10-15 பேர் எடுத்துட்டாங்க. அது எடுத்துட்டனால நாங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா நான் மொத்தமாக ஜோசியம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்து மற்ற ஜாதகத்தெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணேன். ஏன்னா நிறைய சர்வேகள் வந்தது. நிறைய சர்வேகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும். நான் ஒரு விஷயத்தில் க்ளீனாக இருந்தேன். விஜய் சார் சுனாமி வந்து முதல்வருடைய சுனாமி மேலே ஏறலைன்னா திமுக தான் நிற்கிது. அங்கே எந்த இடத்துலையும் ஜாதகங்களில் உதய் சார் ஜாதகம்னு பார்க்குறேன், விஜய் சார் மாண்புமிகு முதல்வர் விஜய் சார் பார்க்குறேன், எதிர்கட்சி தலைவர் பார்க்குறேன். ஏன்னா அண்ணாமலையெல்லாம் களத்தில் கிடையாது.
எடப்பாடி சாருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்குறச்ச அந்த ஜாதகத்துக்கெல்லாம் இவர்கள் ஜாதகம் ஒப்பிட்டுருச்ச இந்த டைம் தசாபுத்திகள் அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் நான் யங்ஸ்டர்ஸ்குள்ளே தான் போட்டின்ட்டு. ஸோ அது நான் போட்டின்னு நான் சொன்ன பிறகு தான் கொஞ்சம் ட்ரெண்டு மாறிச்சு. ஸோ அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க என்டிஏ கூட்டணியில் தான் ஆட்சி பிடிக்க போகுது. நிறைய ஜோதிடர்கள் பேசியிருந்தாங்க. நிறைய ஜோதிடர்கள் திமுகவுக்கு 150 வரும் 130 வரும் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. திமுகவுக்கு வந்து வராதுன்றது இல்லை. ஆனால் ஒரு கால்குலேஷன் எல்லாரும் மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராகு புத்தி விஜய் சாருக்கு 24ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு வரை இருக்கிறத வந்து மறந்துட்டாங்க. இந்த ராகு வந்து ரொம்ப வேலை செய்யும். நான் ஜெயலலிதா பீரியட்லேருந்து பார்க்குறது. ஜெயலலிதா அம்மையாருக்கு 5/12 அந்த 5ஆம் தேதி ஜெயலலிதா அம்மையாது அந்த மாதம் வந்து அவங்களுக்கு அந்த 5ஆம் மாதம் 5ஆம் தேதி 12ஆம் மாதம் அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அந்த ராகு புத்தி இருந்தது. குரு தசையில் அவங்களுக்கு வந்து லக்னத்தில் வந்து ராகு புள்ளியில் தான் சாரம், அவங்களுக்கு லக்ன சாரம் திருவாதிரையில். அந்த ராகு போனால் தான் அந்த அம்மா உயிரோடு வருவாங்கன்றது நான் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணது 2 மாதத்துக்கு முன்னாடி தந்தி டிவியில் பாண்டே சார் இன்டர்வியூவில். அப்போ நடக்கிறச்ச அந்த ராகு வந்து கரெக்டாக அந்த 5ஆம் தேதி தாண்ட விடாமல் அந்த அம்மாவை பண்ணுது. இதே போல் தேர்தலுக்கு வந்து 23ஆம் தேதி தேர்தல், 24ஆம் தேதி வந்து ராகு புத்தி முடியுது இவருக்கு சுக்கிர திசையில். அடுத்தது குரு புத்தி வருது. அந்த ராகு வந்து இவருக்கு வந்து பெரிய வெற்றி கொடுக்குமா இல்லை தடுங்கல் பண்ணுமான்றது. ஆனால் பெரிய அளவுக்கு வெற்றிகள் கொடுக்கும். சிங்கிள் மெஜாரிட்டி கொடுத்துருச்சு. ஆனால் அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எதுக்குன்னா, அந்த திசைகள் வந்து குரு புத்தியில் ரிசல்ட் வந்தது. ஸோ ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கடகலக்கணத்துக்கு 6க்கும் 9 அந்த கால்குலேஷன் நம்ம போடணும். அப்போ 6ஆம் அதிபதியுடைய வேலை அவன் காட்டுவான். எல்லார் வீட்லேயும் போய் நிற்க வச்சார்ல, எல்லார் கதவையும் தட்ட வச்சார்ல. ஸோ அதுக்கப்புறமா இதே இந்த தேர்தல் 24ஆம் தேதிக்கு மேலே குரு புத்தியில் நடந்திருந்தால் அதனுடைய தாக்கங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும். நிறைய இருக்குது ஜோதிடத்தில் வந்து ஒரு நாளிகை தான் கணக்கு, ஒரு நேரம், ஒரே ஒரு நொடி. அந்த நொடியில் பிறக்கிறதுக்கு ஏன் 2 குழந்தை பிறந்தா ஒரு குழந்தை நல்லா இருக்குது ஒரு குழந்தை நல்லா இல்லை, இந்த கால்குலேஷன் தான் முக்கியம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்கும் இந்த இளைஞர்கள் யுத்தங்கள் இந்தியா ஃபுல்லாக அரசியல் மாற்றங்கள் பெருசாக வரும். அது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. இப்போ விஜய் சாரது வந்து மாண்பு முதல்வருடைய விஜய் சாரது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் பண்ணிட்டார். தேர்தல்லாம் போகணும், கூட்டம் போடணும், கும்பிடணும், இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு, அமெரிக்கன் ஸ்டைலில் வந்துட்டோம். ஸோ இந்த பணம் செலவு பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. அதனால தான் அதை நோக்கி தான் நகர்வாது நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க எனக்கு நிறைய மிரட்டல்லாம் கூட வந்தது அப்படின்னு. ரொம்ப துணிச்சலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க சார். இப்போ நான் கவனித்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி ஏறக்குறைய எல்லா பிரபலமான ஜோதிடர்களுமே அடுத்து யார் ஆட்சி அமைப்பா அப்படின்றத சொன்னாங்க. அவங்க யாருமே விஜய் சார் பேரை கூட சொல்லலை. அவங்க இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் முடிவு அன்னைக்கு கூட இன்றைக்கி காலையில் நான் பிரசனம் போட்டேன், இந்த கட்சி தான் வரப்போகுது, அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படி தான் எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தான் ஆரம்பத்திலிருந்து நீசபங்க ராஜயோகம், விஜய் சாருக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படின்றத ரொம்ப துணிச்சலாக சொன்னது நீங்கள் தான் சார். மாண்புமிகு முதல்வருடைய ஜாதகம் தான் அதை மாற்றிருக்கு. ஆமாம், அதாவது எப்பயுமே ஒரு ஜாதகம் மாற்றும், அதில் நான் ரொம்ப கிளீனாக இருப்பேன். ஒருத்தர் சிலரை நம்புறச்ச அந்த ஜாதகம் அவங்கள வேற எங்கேயோ கொண்டு போகும். அதுபோல் ஜாதகம் வந்து எம்ஜிஆரை நம்பினவங்களுக்கு இருந்தது. அப்போல்லாம் வந்து எம்ஜிஆரை நம்பினவங்களுக்கு அரசியலில் வந்து சைக்கிளுக்கு காற்று அடிச்சுட்டு இருப்பார். அப்போல்லாம் நீங்கள் வந்து மிஷின் காற்று கிடையாது,
மனுஷங்க தான் அடிக்கணும். மயிலேவே தமிழ்மணின்னு ஒருத்தர், ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து சின்ன பையனாக இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறச்சவே எனக்கு நிறைய ஆரம்பிருப்பன் ஐயா கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆரம்பி ஐயா தான் பவர் சென்டர், இப்போ முதல்வருக்கு ஈக்குவல் அவர். இங்கே தான் இதே ரோட்டில் தான் வீடு அவருக்கு, திருமலைப்பள்ளி ஸ்ட்ரீட் 9ஆம் நம்பர். அப்போ தேர்தலில் வந்து மங்களூர் தங்கராஜ்னு ஒருத்தர், அவர் ஒரு ரிக்ஷாக்கார். மயிலேவே தமிழ்மணி ஐயா வந்து சைக்கிளுங்களுக்கு வாடகை சைக்கிள் வச்சு காத்தடிப்பார். இவங்களெல்லாம் திருப்பூர் ஒரு கேண்டிடேட், மங்களூர் கேண்டிடேட்டாக எம்ஜிஆர் போட்டார். எல்லாருமே, ஏன்னா ஜமீன்தார், பணக்காரர்கள், பண்ணையார்கள் இவங்கெல்லாம் இருந்த காலகட்டம். இவங்களெல்லாம் தேர்தல், அதுபோல் நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு பேர் ஞாபகம் வரல, ஏன்னா நிறைய லிஸ்ட் இருக்குது, அந்த பழைய காலத்து எம்எல்ஏக்கள் அத்தனை பேருடைய லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணுறதுல எம்ஜிஆர், அதாவது எங்கள் முகத்துக்கு தான் உங்களுக்கு, நீங்கள் கேண்டிடேட் எல்லாம் யாரும் தெரிய வேணாம், சின்னம் முகம், முகம்ன்றது தலைவர் முகம். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் ஐயா முகம், ஜெயலலிதா அம்மையார் அம்மா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் முகம், அந்த இரட்டை இலை சின்னம் அது தொடர்ந்து வந்தது. அதே போல் கலைஞருடைய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவரும் எந்த இதெல்லாம் பண்ணாங்களோ அதுபோல் வந்து அதுவும் கொண்டு வந்தாங்க. இந்த ட்ரெண்ட் செட் பண்ணாங்க. அதாவது 60களில் இருந்து காங்கிரஸில் வந்து பண்ணையார்களும் இவங்கெல்லாம் இருந்ததை மாற்றி உடைச்சது வந்து திராவிடம். அதுக்கப்புறமா வந்து இது எப்படி ஆயிடுச்சுன்னா 20 வருஷம் 30 வருஷம் இவங்க தான் எம்எல்ஏ வருவாங்க, இவங்க தான் இதுவாக வருவாங்கன்னு ஒரு மாவட்ட தலைவர்கள் இப்படிலாம் இருந்தது. அதை வந்து 2026ஆம் ஆண்டு என்னை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள், உங்களுக்கு வந்து சுமதி அம்மா நிறைய தொகுதிகளில் நான் நிறைய இடத்துக்கு பிரச்சாரம் போனேன் எங்கள் கட்சிக்காக. விசில் படம் கூட கிடையாது எங்கேயுமே. வேட்பாளர் வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தான் எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ணோம். ஆனால் நாங்கள் பேசுகிறச்சவே மதுரையில் நான் மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தேன். சுந்தர் சிக்கு முடிச்சுட்டு வேறு ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுகிறச்சேன். ப்ரொஃபஸர் சீனிவாசன் ஐயா சார் பேசுகிறச்சேன். சின்ன குழந்தைங்க வந்து விசில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் பார்த்தேன், அப்போயே நான் சொன்னேன், இது நிறைய மாறி இருக்குது, தேர்தல் நம்ம வந்து இது பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வேறு கரண்ட் ஓடுதுன்னு. அதெல்லாம் இல்லைன்னு தான் எல்லாரும் எங்கள் கட்சிக்காரங்களாம் நிறைய பேர் எங்கள் நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க சீன்லேயே இல்லை, வேட்பாளர் பேரே தெரியாது. என்டிஏ வேட்பாளர் பேரு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம். அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதல்வருடைய ஜாதகம், நீச்சபங்க ராஜயோகம், சுக்கிர திசை 2034 வரைக்கும் இருக்கு. அந்த சுக்கிர திசை, அந்த வலிமை, என் முகம் போதும், என்னுடைய சிம்பல் போதும்னு இளைஞர்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து யாரெல்லாம் சீட்டு வாங்கினாங்களோ அதில் கிட்டத்தட்ட 108 பேர் 234ல் 108 பேரை வந்து 50% கிட்டத்தட்ட ஜெயிக்க வச்சுருக்கு. இன்றைக்கி மார்க்கே பாஸ் பண்ணுறதுக்கு 35 மார்க் எடுக்கிறதுக்கு பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு தெரியும். ஒரு தேர்தலில் முதல்ல 234 தொகுதியிலும் நிறைய உங்களுக்கு தெரியாது. இந்த கூட்டணிக்கெல்லாம் நிறைய பேருக்கு நான் சொன்னேன். எனக்கு நிறைய கட்சிக்காரங்க எனக்கு பழக்கம். எங்கள் கட்சியில் எனக்கு வந்து ஒரு நெருங்கிய அண்ணன், ரொம்ப வருஷமாக நான் வந்து அவங்க சேனலுக்கு பேசுகிறேன். அவர்கிட்ட சொன்னேன் நான், நீங்கள் ஏன் எங்கன்றீங்க, விஜய் சார்கிட்ட கூட்டணி போங்க, உங்களுக்கு 10லேருந்து 15 சீட்டு கிடைக்கும். அவர் இன்றைக்கி சொல்கிறார், செல்வி சொன்னியே விட்டுட்டேனேன்றார். அதுபோல் அந்த முகத்துக்கு கிடைச்சதை தான் நான் பார்க்குறேன். தாவேக்கான்றது பேருக்கு ஓகே, இந்த கட்சியாக நீங்கள் கொண்டு வந்தது ஓகே. அந்த சாரிஸ்மா லீடர்ன்றது மாண்புமிகு முதல்வர் வந்து இப்போ இருக்கார். அது வந்து குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்திய சரித்திரத்தில் இறங்கி வேலை செஞ்சதில்லை. ஸோ அதெல்லாம் பை பர்த்லேயே வரம் வாங்கணும். தாயாருடைய கருவுக்குள்ளே இருக்கிறச்சவே
ஆசீர்வாதம் வாங்கணுன்றது நான் ஜோதிடத்தில் நிறைய பேருக்கு சொல்லுவேன். நம்ம என்னதான் ஜாதகம் வந்து வலிமையாக இருந்தாலும் தாயார் குழந்தையை சுமக்கின்ற காலத்தில் ஏன் வந்து இப்போ மோடிஜி இருக்கார், மோடிஜி மட்டும் அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் கூட பிறந்திருக்காங்க. அவரை தவிர வேறு யாருடைய ஒரு பிம்பமும் நமக்கு தெரியாது. எம்ஜிஆரோட பிறந்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, முகம் தெரியாது. ஸோ அந்த ஆசீர்வாதம் இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்தது. அரசியல் அதை தான் இந்தியாவுக்கு இது ட்ரெண்ட் செட் ஆகிடுச்சு. இனி இந்தியா அரசியலே தாவேக்காவுடைய அரசியல் மாதிரி தான் இருக்குன்றது நான் வந்து இப்போ கணிச்சிருக்குது. ஸோ இது வந்து ஆண்டாண்டு காலம் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்த அரசியல்லாம் இனி இருக்காது. அந்த பிம்பங்கள்லாம் உடஞ்சிடுச்சு. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை தான் இந்த பராபவ வருடம் கொண்டு போகுது. மகிழ்ச்சி சார். தாவேக்கா இதை உடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னப்போ நீங்கள் குறுக்கிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் இதை சாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் பதில் சொல்ல ஏன்னா ஒரு நிமிஷம் குறுக்கிட்டது மன்னிக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த சிம்பிளுக்கு மரியாதை எல்லாமே இருந்ததுன்னா ரெட்டை இலட்சணம் எங்கே இருந்தனாலும் ஜெயிக்கும்னு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எடப்பாடி ஐயா ஆட்சி புரிஞ்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க நின்ன எல்லா தேர்தல்லையும் எடப்பாடி ஐயா அந்த முகத்தை வச்சு ரெட்டையில சிம்பிள் தானே ஜெயிக்கணும். ஆமாம், அப்போ ஜெயிக்கலைல்ல. நீங்கள் அப்படி தான் கொண்டு போகணும். உதயசூரியன்னா எல்லாமே ஜெயிக்கணும்னா ஒரு தடவை ஜெயிச்சார் ஸ்டாலின் ஐயா, அப்போ திருப்பி வந்தவுடனே அந்த பிம்பம் ஜெயிக்கணும் இல்லையா? அப்போ அந்த முகத்துக்கு தானே மரியாதை கிடைக்குது. அந்த நம்மளுடைய தலைவனுடைய ராசி தானே வேலை செய்யும். நிச்சயமா நிச்சயமா. ஸோ அந்த ராசி அப்படி தான் நம்ம ஜோதிஷத்தில், ஏன்னா நீங்களும் நானும் பேசுகிறோம், நீங்கள் ஜோதிடத்தில் நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய பண்ணுறீங்க, ஆன்மீகத்தில் இருக்கீங்க, செல்வி பேசுகிறாரு. நம்ம மற்றவங்களுக்கு ஜோதிடத்தை பார்க்குறவங்களுக்கு தவறாக வழிகாட்டக்கூடாதுன்றது தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த தலைவனுடைய ஜாதகம் என்பது ரொம்ப மிகப்பெரிய முக்கியம். அதுதான் குடும்ப ஜோதிடத்திலே ஒரு குடும்பத்தில் தலைவனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நிறைய பேர் பிள்ளைங்க ஜாதகத்தை வச்சு அப்பாவுக்கு சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறதில்ல. ஏன்னா அந்த தலைவனுடைய ஜாதகம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். தலைவனுக்கு கஷ்டகாலம்ன்றது இருக்கிறச்சு குடும்பத்துக்கே கஷ்டகாலம் வரும். குடும்பத்தில் இத்தனைக்கும் மனைவி ஜாதகம் நன்றாக இருந்தாலும் பிள்ளைகள் ஜாதகம் நன்றாக இருந்தாலும் ஒரு தலைவனுடைய ஜாதகம், இந்த தலைவன் இல்லாத சமயத்தில் தலைவி இருக்கக்கூடிய வீட்டில் தாயாருக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு, தாயாருக்கு மாரக காலமாக இருக்கட்டும், தாயாருடைய மாரக காலத்தில் பிள்ளைகள் வந்து பெரும் கோடீஸ்வரர்களாக கூட இருப்பாங்க. ஆனால் அந்த தாய்க்கு திடீர்னு மாரகத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறச்சா அவங்கக்கிட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபா புரட்டுறதுக்கு கூட முடியாத போன ஜாதகம்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ எப்படின்னா அந்த தாயார் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஜாதகத்தில் இருக்கிறனால தான் கோடீஸ்வரன் பிள்ளைக்கே 2 லட்ச ரூபா புரட்டுறதுக்கு முடியாது. கிரெடிட் கார்டை போய் நண்பர்கள்கிட்ட தேய்ச்சி எடுத்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஜாதகம் இன்டியூஸ் பண்ணுறதை நிறைய இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126.